வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை வந்து ஒரு தடவை செஞ்சுக்கிட்டிங்கன்னா டாய்லெட்லேயும் பாத்ரூம்லேயும் உங்களுக்கு ஹோல் டே வந்து வாசனையாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டாய்லெட்டை கழுவி நல்லா க்ளீனாக வச்சுக்கிட்டாலும் ஆனால் வந்து நம்மளுக்கு எப்போ பார்த்தாலும் ஸ்மெல் அடிக்கும். அதுவும் வந்து நம்மளுக்கு வீட்டுக்கும் இந்த ஸ்மெல்லெல்லாம் வந்துடும். அந்த மாதிரி இருக்குதுன்னா நம்மளுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டாய்லெட்டு வாசனையாக இருக்கணுன்ட்டு இந்த மாதிரி ஏர் ஃப்ரைலாம் கூட அடிப்போம். இந்த ஏர் ஃப்ரை வந்து உங்களுக்கு அதை அடிக்கிற அந்த 10 மினிட்ஸ்க்கு தான் அந்த வாசனை இருக்கும். அதோட பறந்து போயிடும். திருப்பி திருப்பி நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல டிப்ஸ் இருக்குது. வாங்க எப்படி சொல்கிறேன். இப்போ நான் ஒரு பேட் எடுத்திருக்கேன். பேடு இல்லைன்னா கூட நீங்கள் டவல் எடுத்துக்கலாம். டவலில் கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேடு எடுத்துக்கிட்டு இந்த பேடில் தான் நம்ம வச்சு நம்ம இந்த டிப்ஸை செய்ய போகிறோம். அந்த பேடை வந்து இந்த மாதிரி நல்லா விரிச்சிக்கலாம். இந்த பேடில் வந்து நம்ம முக்கியமாக ஃபஸ்ட்டு வந்து ஏதாச்சும் ஆயிலை வந்து முதல்ல அதில் ஊற்றிக்கணும். ஏதாச்சும் கொஞ்சமாக ஆயிலை தெளித்து விட்டுக்கணும். அப்போ தான் நம்ம அந்த ஊற்றுற அந்த வாசனை வந்து நீண்ட நேரத்துக்கு நிற்கும். அப்போ நம்ம அந்த ஆயில் ஊற்றுனோன்னா நீங்கள் எந்த ஆயில் வேணுனாலும் ஊற்றிக்கோங்க. நான் பேபி ஆயில் ஊற்ற போகிறேன். பேபி ஆயிலில் எந்த ஸ்மெல்லும் இருக்காது. அதனால் நான் பேபி ஆயிலை ஃபஸ்ட்டு அதில் சேர்த்துக்கிறேன். பேடில் லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக தெளித்து விட்டால் போதும். ரொம்பலாம் தேவையில்லை. உங்களுக்கு எந்த வாசனை பிடிக்குதோ அந்த வாசனையை கூட அந்த வாசனை பர்ஃப்யூம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜாஸ்மின் வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதனால் ஜாஸ்மின் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் நல்லா அடித்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி இல்லை உங்கள்கிட்ட அத்திரி இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து ஹோல் டே உங்களுக்கு லைட்டாக தெளித்து விட்டால் போடும். ஹோல் டே வாசனையாகவே இருக்கும். வீடு, டாய்லெட் எல்லாமே உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து அத்திரெல்லாம் அடிச்சுட்டு இந்த மாதிரி பின்னாடி இருக்கிற அந்த இதை வந்து எடுத்துட்டு நம்ம வந்து அந்த இடத்துல ஒட்டினா எல்லாேருக்கும் தெரியும். அங்கே தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம அடியில் போய் ஒட்டிடலாம். யார் கண்ணுக்கும் தெரியாமல். இப்படி நீங்கள் ஒட்டி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒட்டிட்டிங்கன்னா ஹோல் டே வாசனையாக இருக்கும். நீங்கள் எப்போல்லாம் வந்து வாசனை குறையுதோ அந்த நேரத்துக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எடுத்து அந்த ரூம் ஃப்ரை கூட இருக்குல்ல அதை வச்சு கூட நீங்கள் அடிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் யார் கண்ணுக்குமே தெரியாமல் நான் நல்லா கீழே போய் ஒட்டி வச்சுட்டு நல்லா ஸ்டிப்பாக பிடிச்சிக்குவோம். நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நம்ம இதை எடுக்கக்கூடாது. அது அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்கும். டாய்லெட்டு, ரூமு, ஏர் ஃப்ரை நீங்கள் அடித்தா கூட 10 மினிட்ஸ் தான் நிற்கும். ஆனால் நீங்கள் வந்து அந்த ஏர் ஃப்ரையை வந்து இந்த பேடில் வந்து நீங்கள் அடித்து விட்டுட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் அடித்து விட்டிங்கன்னா போதும். அந்த ஏர் ஃப்ரையோட வாசனை அப்படியே அதுலேயே நின்றுட்டு இருக்கும். அதை நீங்கள் இப்படியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இது வந்து எந்த வகையிலும் நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஹோல் டே உங்களுக்கு வாசனையாக சூப்பராக இருக்கும். நான் பாத்ரூமுக்கு வந்து இன்னொரு டிப்ஸு பண்ண போகிறேன். பாத்ரூமுக்கு நம்ம வாசனையாக இருக்கிறதுக்கு அதே மாதிரி பேடில் வந்து நம்ம வந்து கம்ஃபர்ட் ஆட் பண்ண போகிறோம். கம்ஃபர்ட்டு கூட ஆட் பண்ணி நீங்கள் பாத்ரூமில் வச்சாலும் ஹோல் டே வாசனையாக இருக்கும். இப்போ அது மாதிரி முதல்ல நம்ம வந்து பேபி ஆயிலில் ஏதாச்சும் ஒரு ஆயிலை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிக்கிட்டு இப்போ நான் கம்ஃபர்ட் இதில் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அதையும் இதில் லைட்டாக ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி ஊற்றிட்டு பிரித்து விட்டு நீங்கள் அதே மாதிரி கண்ணுக்கு தெரியாமல் கீழே அது மாதிரி ஒட்டி வச்சுடுங்க. யாருக்குமே தெரியாது. நம்மளுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். கம்ஃபர்ட்டை வந்து சூப்பரான வாசனை கொடுக்கும். அதனால் இந்த மெத்தடையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மெத்தடையும் மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி இப்போ கீழே தெரியாமல் இந்த மாதிரி அடியிலேயே அப்ளை பண்ணிவிடும். யார் கண்ணுக்கும் தெரியாது. நம்மளுக்கு டாய்லெட் உள்ளே நுழைஞ்சால் மட்டும் வாசனை மட்டும் நல்லா வரும். பாத்ரூம் உள்ளேயும் டாய்லெட் உள்ளேயும் நல்லா பூ வாசனையோடு சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு இது இப்படியே ஒட்டிகிட்ருக்கோம். இதில் வந்து நம்ம எப்போ வேணாலும் வாசனை பொருளை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் இந்த டிப்ஸை வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். ஒரு நாள் ஃபுல்லாகவும் நல்லா வாசனையாகவே இருந்தது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மறுநாள் வந்து நான் திரும்பவும் வாசனைக்கு நான் வந்து ஏர் ஃப்ரை அடித்தேன். அந்த வாசனையும் அப்படியே நின்றுகிட்டே இருந்துச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ.